ஹலோ மக்களே! லைவ்ல செம்ம பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. விக்ரம் அழுதுட்டாரு. தீபக் அழறாரு. தீபக் வந்து ஓவர் பிக் பாஸ் சென்டிமெண்ட் இல்ல. அவர் தான் பிக் பாஸோட செல்ல பிள்ளையாச்சே. அப்படியே லெகசி போயிடுது பிக் பாஸ்க்கு அப்படி இப்படின்னு. ஏன்பா இந்த சீக்ரெட் டாஸ்க்க குடுத்ததே பிக் பாஸ் தான்ப்பா. நீ ஏன்பா ஓவர் சீன் போடுற? சீஃப் கெஸ்ட்டா நீ என்ன கண்டஸ்டன்ட்டாவா வந்த? சீஃப் கெஸ்ட்டா 3 நாளைக்கு வந்தது தானே. வாங்குன காசுக்கு மேல நடிக்கிறியே தீபக் அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. விக்ரம் வந்து அவர் எனக்கு லைவ் வேற 2 நாளா சரியாவே வரமாட்டேங்குதுங்க. இப்பதான் அடிச்சு புடிச்சு எப்படியோ ஒண்ணுத்துல போட்டு விட்டேன். பார்த்தா விக்ரம் வந்து ரிசைன் பண்ணிட்டு இருக்கார் போல. ஸோ என்ன ரொம்ப ஜாஸ்தியா கச்சமுச்சான்னு பண்ணி சீஃப் கெஸ்ட்லாம் கோச்சிக்கிட்டு போறாங்க அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்க. ஸோ கோச்சிக்கிட்டு போனாருன்னோனே ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவரோட டாலரன்ஸ் லெவல் அவரால முடியல. ஏன்னா அவரு 4 வாரமாவே பேசலங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு கேப்டன்சி மேனேஜர் குடுத்து பேசுன்னா எப்படி பேசுவாரு? முடிஞ்ச அளவுக்கு பார்வதி வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனா பார்வதிய ஹேண்டில் பண்ணோனே அங்க 2, 3 விஷச்செடி இருக்குல்ல. விஷச்செடி, விஷ பாட்டில், விஷ ஸ்னேக் எப்படி வேணா சொல்லலாம். அந்த பிரஜின், சாண்ட்ரா, திவ்யா. சரி சாண்ட்ராக்கு டாஸ்க் குடுத்தாங்க ஓகே. ஆனா இவங்க வந்து இவங்க டாஸ்க்க ப்ளே பண்றதுக்கு திவாகரன், பார்வதி மட்டும் ஏன் அட்டாக் பண்ணணும்? அந்த வீட்ல நீங்க வினோத்த சொல்லியிருக்கலாம், அரோராவ சொல்லியிருக்கலாம். ஏதோ ஒரு ஆள நீங்க டாஸ்க்லேருந்து வெளில எடுக்கிறதுக்கோ, சேர்த்துக்கோ பண்ணலாம்ல. உங்க பெர்சனல் வெஞ்சன்ஸ காட்ட தான் நீங்க அத பண்ணீங்க. அது உங்களுக்கு செல்லுபடி ஆகல. திவாகர எடுக்க யாரும் தயாரா இல்ல. அப்படின்னு சொல்ற இடத்துல பிரச்சனை பெருசா போய் விக்ரமே வந்து அத ரிசைன் பண்ணிட்டாரு. இப்ப பிக் பாஸ் கூப்ட்டு உட்கார வச்சு பேசணும் அப்படின்னும்போது, திருப்பி இந்த பிரஜன் என்ன சொல்றான்? இந்த திவ்யா என்ன சொல்றான்னா, சாண்ட்ரா வந்து லிவிங் ஏரியால எல்லாரும் வரணும்னு சொன்ன நான் கேட்கிறேன் மேனேஜர் போஸ்ட் தான் திவ்யாக்கு போச்சு. ஆனா தல போஸ்ட்ல தானே இருக்காங்க. இப்ப திருப்பி அந்த விஷச்செடி வந்து அதில ஒரு விஷச்செடி இருக்குல்ல திவ்யா, எழுந்து வந்து தலையா வந்து பேசிட்டு, அது பெர்சனல் வெஞ்சன்ஸ காட்டிட்டு, அது மார்க்கிங் கால்ல துஷார் அப்படி பண்ணுச்சு. துஷார் வந்து அவ்ளோ வந்து அது இரிட்டேட் பண்ணுச்சு, எல்லாம் பண்ணிட்டு, அதானே டிசிப்ளின். அது என்ன 3 டிசிப்ளின், டிக்னிட்டி, டெக்காரம் ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ணல. ஏம்மா உனக்கு மேனேஜர் போஸ்ட் தான் போச்சு. தல போஸ்ட் இருந்ததுல, வீட்ல பிரச்சனை வரும்போது மேனேஜர் போஸ்ட்ல இப்ப வேற ஒருத்தர் வந்துட்டாரு. ஆனா தல போஸ்ட்ல நான் இந்த வீட பார்த்துக்கணுன்றதுல எனக்கும் அந்த பொறுப்பு இருக்கு அப்படின்னாம உனக்கு வெசல் வாஷிங் டீம் போட்ட உடனே, அப்படியே உன் என்ன சொல்றது, உன் மானம் போயிடுச்சு, ரோஷம் போயிடுச்சு, கௌரவம் போயிடுச்சுன்னு உனக்கு சிந்தி போயிடுச்சுல. அப்ப 4 அப்படி இதுக்கே நீ டார்கெட்ன்ற எல்லாரும் சேர்ந்து டார்கெட் ஏம்மா நீங்க டார்கெட் பண்ணாலும் வேணாங்க நீங்க 3 நொண்ணைங்களா தானே அங்க வந்துட்டு ஒண்ணு சேர்ந்துட்டு தானே கும்மால் அடிக்கிறீங்க. பிரஜன், சாண்ட்ரா, அதுக்கப்புறம் திவ்யா அப்படின்னு சொல்லி மேனேஜர் போனது. 4 வாரமா அந்த பாரு பொண்ணு யார் சப்போர்ட் இல்லாம அந்த பொண்ணு ஸ்டாண்ட் எடுத்ததில்ல. அந்த தைரியம் உங்களுக்கு இல்லல்ல. 4 நாள்லயே உங்க சாயம் வெளுத்து போயிடுச்சு. ரைட்டா? இப்போ வந்து இப்போ விக்ரம் பதவி போனதுக்குமே வந்து விஜய் பாருதா காரணம், பாருதா காரணம் அவன் அப்படியே லிவிங் ஏரியால உட்காந்து பிரஜன் சொல்றான். எல்லாரும் இந்த மாதிரி டீம் அப்ப கூட இவனுங்க என்ன சொல்றாங்கன்னா, டீமா ஆடுவோம். டாஸ்க் மட்டும் தனித்தனி. அப்ப டீம் ஆடுனா ஓட்டிங் தனியா போடணும். இப்போ ஓட்டிங்கும் வந்துருச்சு. நாங்க சப்போர்ட் பண்ணி தானே திவாகருக்கு மட்டும் நாங்க தானே போட்டோம். நாங்க மட்டுமா போட்டோம்? ஃபெல்லோஸ் நீங்களும் தானே போட்டீங்கன்றான். ஃபெல்லோஸ்னா என்ன மீனிங்? அங்க பிளாஸ்மால உட்காந்து பேசுறான். மத்த மானரோஷம் எதுக்குமே இல்லையான்னு தெரியல. பழைய கண்டஸ்டன்ட்டா யார பாத்துறா ஃபெல்லோஸ்? சும்மாவே எகிரிட்டு வருவானே அந்த எஃப்ஜே. மானரோஷம் எல்லாம் யார பார்த்து ஃபெல்லோஸ்ன்ற? உனக்கு தேவை நீ போட்ட. நாங்கள போட சொன்னோம்னு கேட்க வேண்டியதானே. அந்த அத்தினி ஃபெல்லோல ஏதோ ஒண்ணு எதுவுமே கேட்கல. பாரு ஆனா செம்ம சைலண்டா இருக்குங்க. எதுக்குமே வாய் திறக்காம இவனுங்களே முட்டிக்கிறானுங்க. விஜய், எஃப்ஜே பிரவீன் முட்டிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சபரியும் இவனும் முட்டிக்கிறானுங்க. பிரஜனும் அதுக்கப்புறம் வினோத் வந்து எழுந்து வந்து நாங்க டீமா சேர்ந்து விளையாடுங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரே ஆளுக்கு ஜால்ரா போடுறீங்க. யாரு? திவாகருக்கும் பார்வதிக்கும் ஜால்ரா போடுற மாதிரி இவன் பேசுறான் பிரஜன். உன்ன வினோத்துக்கும் யார பார்த்து சொல்றேன்? நான் தனியா என் கேம் ஆடுறேன். யார் கூட நீ எல்லாரும் நீ யார சொல்றேன்னு அவர் வினோத் எகிரிட்டு அவர் வந்தாரு. இப்பயுமே இந்த தலை வந்து இவ்வளோ நாள் நேத்து அந்த தலை வாலும் காணோம், ஆளையும் காணோம். நேத்து ஆளும் காணோம், அட்ரஸும் காணோம். தலை திடீர்னு வந்து இப்போ வந்து விக்ரம் அழுதோனே, இப்போ வந்து இந்த அம்மா தலைய நான் இப்போ அங்க பேச வந்திருக்கேன். நான் பர்சனல் வெஞ்சன்ஸ வந்துட்டு அ எனக்கு வந்து ஒருத்தவங்க கூட பர்சனலா இருந்தா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நான் பேர் கூட சொல்லல அப்படின்னு பார்வ மீன் பண்ணிட்டு சொல்லி அப்புறம் வந்து சொல்லுது. எல்லாத்துக்கும் காரணம் திருப்பி அந்த பிரஜன் திவ்யா வந்தாலும் பிரஜன் பேசுறான். நான் கேட்டா புருஷன் பேசினா பொண்டாட்டி பேசினா கூட ஒரு அர்த்தம் இருக்கு. இல்ல பொண்டாட்டி பேசினா புருஷன் பேசினா கூட ஒரு அர்த்தம் இருக்கு. அவன் பேசினோடனே நீயே வந்துடுற. நீ பேசினா அவன் வந்துடுறான். அண்ணன் தங்கச்சி பாசம் வந்துடுதா? அப்புறம் டீமா ஆடணும்னா நீங்க டீமா சேர்ந்து ஓட்டு பண்ணுவீங்க. நாமினேட் பண்ணி டாஸ்க் மட்டும் தலைவன்னா என்னடா அர்த்தம் இது? எனக்கு புரியவே இல்ல. அநியாயம் இந்த சீசன். அப்படி பர்சனல் வெஞ்சன்ஸா காட்டுறது. எனக்கு தெரிஞ்சு தல பதவியும் அதுகிட்ட வந்து புடுங்கிடணும். அப்பதான் வந்து இந்த சொல்லுவாங்களே, பல்லு புடுங்குனது ஸ்னேக்குன்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஆயிடும். ஒரு மேனேஜர் போனோனே அது பதவி போனோனே அப்படி ஆயிடுச்சு. ஆனா இருக்கிறதையாவது நீ காப்பாத்தி இருந்திருக்கணும். அதுக்கு ஏதாவது ஸ்டாண்ட் எடுத்திருக்கணும்ல. ஒரு சீஃப் கெஸ்ட் வீட்ட விட்டு வெளில போற அளவுக்கு ஆகுதுன்னா, அங்க சீக்ரெட் டாஸ்க்ன்னு ஒருத்தவங்க பண்றாங்கன்னா, சீக்ரெட் டாஸ்க்ன்னு உனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நீ ஒரு வீட்டு தலைவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? நீங்க அப்படி பண்றது சரியில்ல. அங்க சீஃப் கெஸ்ட் முன்னாடி வந்து நீங்க தும்புறதோ, செய்யறதோ, அவங்களுக்கான விஷயங்கள வந்து நம்ம வந்து கோவப்படுத்துறதோ சரியில்ல. இது நான் ஒரு வீட்டு தலையா சொல்றேன் அப்படின்ற பருப்புக்கு உனக்கு எங்கம்மா போச்சு வாயி? அப்ப அந்த பொறுப்புல இல்லாத பருப்பு இப்ப எங்கேருந்தும்மா வந்துச்சுன்னு தான் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. இப்ப வந்து நின்னுன்னு எல்லாத்துக்கும் காரணம் பாரு தான் இவன் பிரஜைன்னு சொல்றான். உடனே இங்க இருக்கவங்க எல்லாருமே ஓரளவுக்கு இப்ப வந்து கொஞ்சம் புத்தி தெரிஞ்சதா தெரியலையான்னா எனக்கு தெரியல. ஆனா பாருவிடவும் திவ்யா இந்த பேய்க்கு அந்த பேய் பெட்டர்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா?
அந்த மாரி கதையா, இப்போ வந்து இதுதான் கத்துதுன்னு பார்த்தா, இது அத விட கத்துதுன்னா, அதுக்கு இதே மேலுன்ற மாரி. ஆனா பாரு 2 நாளா அந்த பொண்ணு வாய தொறக்கல. எபிசோட் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும் அப்டின்னும்போது, 1 ஹார்ல கூட அந்த பொண்ண தப்பா கூட ஒரு இடத்துல கூட காட்ட முடியாது நெகட்டிவா. அப்படிதான் அந்த பொண்ணு 2 நாளா இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு வாய் தொறக்கல. ஆனா இவ தான் காரணம், இவ தான் காரணம்னு முகத்துக்கு நேரா அடிக்கிறான். இதுல ஃபெல்லோவ நீங்களும் தானடா ஓட்டு போட்டீங்கன்னு ஃபெல்லோஸ்னயும் சொல்றான். மத்த எல்லாரையும் அந்த பிரஜன் அப்படிங்கிறவன், இந்த சாண்ட்ரா அம்மா பிக் பாஸ் கூப்பிட்டாலுமே கால் மேல கால் போட்டு தனியா உட்காந்து அதுக்கப்புறம் தனியா போய் பிக் பாஸ் கூப்பிட்டதுக்கப்புறம் வந்து உட்கார்றாங்க. இப்ப எங்க அந்த டிசிப்ளின், டெக்காரம், டிக்னிட்டி எங்க போச்சுன்னு தெரியல. எகிறிட்டு எகிறிட்டு வரா அவ திவ்யா. நீங்க என்னவோ பார்வ தானே அப்படி அநாயகங்க இப்படின்னு சொன்னீங்க. இந்த தல போஷி என்ன? சரி சாண்ட்ரா தான் வந்து சீக்ரெட் டாஸ்க்ல பண்ணுது. திவ்யா என்ன பண்ணுது? இப்பயுமே வந்து பிக் பாஸ் என்ன சொன்னாருன்னா, இப்போ நெக்ஸ்ட் மேனேஜருக்கு வரணும். ஆல்ரெடி 2 வாட்டி ஆயிடுச்சு. இதுதான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ். இதுக்கப்புறம் மேனேஜர் இல்ல. டாஸ்க்கே இருக்காது அப்படின்னு சொல்ட்டாரு. இந்த வீட்ல அந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படின்னும்போது, சரி நெக்ஸ்ட் மேனேஜருக்கு யாருன்னு இப்பயுமே பாரு எழுந்து ரொம்ப வந்து ஸ்மார்ட்டா, பொறுமையா அந்த பொண்ணு வந்து சரி நெக்ஸ்ட்டா சபரியா விக்கல் சார் திருப்பி சொல்றாங்க. இப்போ நாங்க சொல்றோம் சப்போர்ட் பண்றோம் நாங்க. நீயே திருப்பி நில்லுன்னு பிரவீன், சபரி எல்லாம் சொல்றாங்க. அவர் முடியாதுன்ட்டாரு. பிக் பாஸ் பர்மிஷன் குடுத்து அதுக்கப்புறம் சபரி சொல்றாரு நான் வரேன். அப்ப சபரி வந்து சபரி நீ லீடரா இருக்க முடியாது. கண்டிப்பா அது எனக்கே தெரியும் ஒரு ஃப்ரெண்டா. அப்ப நானே வரேன். திருப்பி உங்க 2 பேரும் கொஞ்சம் ஃபன்னா பண்ணி 2 பேரும் போட்டிக்கு வந்து நிக்கிறாங்க. ஆனா பிக் பாஸ் வந்து ஓகே இல்ல ரிசைன் பண்ணவர் திருப்பி வர முடியாது. ஓகே இல்லன்னு சொல்லிட்டாரு. அப்ப சபரியை பண்ணலாம் அப்படின்னும்போது இவன் திருப்பி அக்ரிட்டு வரான் பிரச்சனை. எல்லா பிரச்சனைக்கும் பாரு தான் காரணம். எல்லா பிரச்சனைக்கும் பாரு தான் காரணம். ஏமா அந்த இப்போ ஊருக்கே தெரியும் அந்த பொண்ணு வாய மூடிட்டு இருக்குன்னு. உன் பொண்டாட்டி தான் பேசினது. நீ தங்கச்சின்னு சொல்ற அவ தான் பேசினது. நீ தான் எகிரிட்டு வந்த. அப்புறம் எப்பறம் அந்த பொண்ண சொல்லுவ அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. இப்போ வந்து பிக் பாஸ் 2 பேரை செலக்ட் பண்ண சொல்லிட்டாரு. விக்ரம் ரொம்ப அழுதுட்டு, அப்படியே இப்ப எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அவன் அழ ஆரம்பிச்சதுக்கப்புறம் பிரஜின் சொல்றான், "நீ வந்து நிஜமா யூ டிட் குட் ஜாப் யூ டிட் குட் ஜாப்" அப்படின்றான். விக்ரம் பார்த்தா அவன் அழுதுட்டு உட்காந்துருக்கான். உடனே விக்ரம் ஒண்ணும் தேவையில்ல. நான் இந்த ரிசைன் பண்ணதே எனக்கு நீங்க பண்ண அவமானம் தான். இதுக்கு மேல என்ன பேசுறதுக்கு? அதாவது திருப்பி வந்து இவங்க மேல தப்பு இல்லையாம். எல்லாமே அசிஸ்டன்ட் மேனேஜர் மேல தப்பு தான். அதாவது திவ்யா மேல தப்பு இல்ல. அசிஸ்டன்ட் மேனேஜர் மேல தப்புன்ற மாரி விக்ரமும் சரியா தான் பண்ணாரு. அசிஸ்டன்ட் மேனேஜர் மேல தப்பா? விக்ரம் மேல நான் தப்பு சொல்லல. அசிஸ்டன்ட் மேனேஜர் மேலயும் தப்பு இல்ல. நீங்க ஒண்ணு நடுவுல பண்ணீங்கல்ல. அத மூடி மறைக்க ஒண்ணு பண்றீங்க. அது அப்புறம் அந்த பச்சை துரோகி இருக்கானே, அவன் பிரவீன். அவன் சொன்னான்ல, அவன் கேப்டன்சில நடந்த பிரச்சனைக்கு அவ தான் காரணம்னு. அப்புறம் அவ யாரு? பார்வதி தான் காரணம். அப்புறம் கனி விஷயத்துல நடந்ததுக்கும் பார்வதி தான் காரணம் தானே ஒருத்தி உள்ள வந்தா. திவ்யான்னு. அவ சொன்னால. இப்ப அதே வந்து பிரஜின் வந்து விக்ரமுக்கு சொல்றான். சரி அந்த பொண்ணு தான் தப்புனே வச்சுக்கோ. ஆனா மேனேஜர் விக்ரம் தானே. அவர் எடுத்த டெசிஷனுக்கு நீ வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கணும்ல. நீ ஏன்டா ரெஸ்பெக்ட் பண்ணல? அப்ப அவரோட மேனேஜர் போஸ்டிங்க்கு நீ ரெஸ்பெக்ட் பண்ணாதனால, அவர் சொன்னது ஒத்துக்காதனால, உன் பொண்டாட்டி ஒண்ணு பண்ணி, நீ சப்போர்ட் பண்ற உன் தங்கச்சியோ, இல்ல நீ அவளுக்கு அண்ணனோ ஏதோ ஒண்ணு பண்ணி பண்ணும்போது, நீங்க இன்னொரு பொண்ண அதாவது டீமா சேர்ந்து பியூர் டீமா அதாவது முதல்ல இருந்து இந்த திவ்யா பொண்ணு சொல்லிட்டு இருக்கிறது தான். அந்த ஹோட்டல் டாஸ்க் ஆரம்பிக்கும்போது, நாங்க எல்லாரும் சேர்ந்து அவள ஒதுக்கி வச்சு, அவள கார்னர் பண்ணி ஒண்ணு பண்ணலாம்னு நெனைக்கிறோம். அட யாரும் ஒத்து வர மாட்டாங்கன்னா, இப்ப அந்த கூட்டணியே சேர்க்கிறான். இப்ப நாங்க எல்லாம் பார்வதிக்கு எதிரா ஒரு ஸ்டாண்ட் எடுப்போம். நானு, என் பொண்டாட்டி, இல்ல தங்கச்சியா புதுசா வந்து இவரு வந்து தத்து எடுத்துக்கிட்டார்ல தங்கச்சி. அவளுக்குமே சேர்த்து இவர் வந்துட்டு திவாகரையும், பார்வதியும் கார்னர் பண்ணா, அதுக்கு அந்த வீடு ஒத்துக்கணும்னு ஒரு மேனிபுலேஷனா அங்க பண்ணிட்டு இருக்காரு. ஆனா, இப்ப பார்த்தா அந்த அளவுக்கு யாரும் ரொம்ப முட்டாள ஏன்னா துஷார் அவங்க கேம் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் வந்துட்டு சபரி அவங்க கேம் ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் ஆடாதது 1, 2 இருக்கு. ஆனா, அவங்கவங்க கேம் அவங்க தெளிவா ஆடணுன்றதுல அவங்கவங்க கொஞ்சம் ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. கெமிலாம் கொஞ்சம் பேசுறாங்க அப்படின்னும்போது, வியனா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்ற இடத்துல ஸோ, இப்போ விக்ரமா அதுக்குள்ள போகல அப்படின்னும்போது, இவங்களுக்கு யாரும் ஒத்து வர மாட்றாங்க அப்படிங்கிறதும் இவங்களுக்கு புரியுது. அத இவங்களால ஒத்துக்க முடியல. இப்போ ஒவ்வொருத்தரா நின்னு யார் யாருன்னு சொல்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் விக்ரம தான் வந்து பிக் பாஸ் சொல்றாரு. நீங்க ஃபர்ஸ்ட் 2 பேர் சொல்லுங்க மேனேஜர் போஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் பாரு வந்தா இப்படி வருமா, அப்படி வருமான்னு யோசிச்சேன். அது திருப்பி அந்த பொண்ணை வலிப்பாங்களான்னு. ஆனா அந்த பொண்ணே ஸ்மார்ட்டா எழுந்து சபரின்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ விக்ரமும் வந்து சபரி, சுபிக்ஷான்னு சொல்லி 2 பேர் சொல்லிட்டு போயிட்டார். ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றாங்க. அமித், சபரியுமே ஒரு சிலர் சொல்றாங்க. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஆனா, அந்த 3 பேர டார்கெட் பண்ணி தான் இந்த கேம் இதுக்கப்புறம் போகணும். திருப்பி நான் சொன்னோமே, இப்போ ஓல்டு கண்டஸ்டன்ட்ஸ்லாம் ஒண்ணா சேர்ந்து அந்த புது கண்டஸ்டன்ட்ஸ அடிக்கணுன்றது தான் எப்பயுமே பேட்டர்னா. அது அன்லெஸ் அதர்வைஸ் ப்ரொடக்டிவா இருந்தா கூட ஓகே. இவனுங்கலாம் பெர்சனல் வெஞ்சன்ஸ்ல திரியிறானுங்க. ஆனா நல்லவங்க மாரி சொல்றாங்க. நீங்க ஒரு இடத்துல யோசிச்சு பாருங்களேன். அந்த டிக்னிட்டி, டெக்காரம், டிசிப்ளின் ஒண்ணாச்சும் அந்த பொய்ஷி திவ்யா இன்னைக்கு வந்து பண்ணிச்சான்னு உங்களுக்கு எபிசோட் இன்னைக்கு வரும். பார்த்து பண்ணுங்க. என்ன கீழ்ச்சுதுன்னு. அப்புறம் அது பெர்சனல் வெஞ்சன்ஸோட ஆடக்கூடாதுன்னு சொல்றான். அவன் பிரஜின்னு ஒருத்தன். அப்பா! எனக்கு புரியவே இல்ல. அதுதான் எல்லாரும் பேருக்கு சொல்றாங்க. பேருக்கு கூட பார்வ யாரும் சொல்லல. செல்லாத ஓட்டுக்கு கூட என்ன யாரும் சொல்ல பாத்தியா? கவனிச்சியான்னு கேட்குது. அந்த பொண்ணு இவ்வளோ கார்னர் பண்ணி அந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா நிக்கிது. இப்ப நேத்தெல்லாம் அந்த பொண்ணு எவ்ளோ அந்த அசிஸ்டன்ட் மேனேஜரா அத பண்ணுச்சு அப்டின்னும்போது, எனக்கு புரியல. ஒரு பொண்ணு எதிர்த்து நின்னாலும் நீங்க அடிக்கிறீங்க. அப்படியே டவுன் டு எர்த் போனாலும் அப்படியே வந்துட்டு நீங்க வந்து அத பாராட்டலனாலும் பரவால்ல. அத மட்டம் தட்டுறீங்க. ஆனா பவர் கையில இருக்குன்னு அதிகாரத்துல ஆடுனா மட்டும் அத நீங்க ஒத்துக்கிறீங்க அப்டின்னா, திவ்யா அதிகாரத்துல தான் ஆடுச்சு. சீக்ரெட் டாஸ்க்ன்ற அதிகாரம் தனக்கு வந்துச்சு அப்படிங்கிறதுல
தான் சாண்ட்ராவும் ஆடினான். அதுக்கப்புறம் பிரஜின் அவனுக்கும் சீக்ரெட் டாஸ்க் பவர் வந்துச்சுன்னு தான் அவனும் ஆடினான். கனியும் பவர் இருந்ததுனால தான் ஆடிச்சு. அப்போ இந்த விக்ரம் நான் சொல்லல. அவர் ரொம்ப நீட்டா மேனேஜ் பண்ணாரு. ஆனா அவர் பண்ண தப்புன்னா 4 வாரமா அவர் கம்முன்னு இருந்துட்டு பேச வேண்டிய இடத்துல பேசாம திடீர்னு வந்து ஒரு இடத்துல பொறுப்பா நின்னு நம்ம நியாயமா நடந்துக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது அவரால அத ஸ்ட்ராங்கா எடுக்க முடியல. எதிர்க்க இருக்கவங்களால அத ஒத்துக்க முடியல. இது அவர் முதல் வாரத்துல இருந்தே ஆரம்பிச்சிருந்தா அவர் மேல ஒரு இவர் இப்படிதான் இவர்கிட்ட இப்படி இருக்கணும்னு. சோ டேக் இட் ஃபார் கிராண்டடா அவர் கேப்டன்சியை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. கேப்டன்சி இல்ல அகைன் மேனேஜர் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னும்போது இப்போ செல்லாத ஓட்டுக்கு கூட பாரு பேரை யார சொல்லனா அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? ஆனா ஒண்ணுமே இல்லாம தலை அப்படியே குதிக்குது. கால்ல சுடு தண்ணி ஊத்துன மாரி குதிக்குது. எனக்கு மானம் போயிடுச்சு, கௌரவம் போயிடுச்சுன்னு இந்த திவ்யா குதி. எனக்கெல்லாம் இருந்தா என் பேரும் திவ்யா தாங்க. அந்த பொண்ணு திட்டி பேசும்போது எனக்கும் தான் வலிக்கும் தான். ஆனா என் பேர்ல ஒருத்தி இப்படி மானத்த வாங்குறாளேன்ற கோவமும் எனக்கு வரும். ஒரு மனசாட்சியே இல்லாம, ஒரு நேர்மன்றது இல்லாம, இல்ல மனசு ஒண்ணு சொல்லும், புத்தி ஒண்ணு சொல்லும்னு எல்லாருக்குமே அந்த குழப்பம் இருக்கும். ஆனா குறைஞ்சபட்ச நியாயத்துக்கு புத்தியும் மனசும் ஒண்ணு சொன்னாலும், அது அந்த சூழ்நிலைய பொறுத்து ஒரு டெசிஷன் எடுக்கணும்ன்றது தான் மனிதாபிமான அடிப்படையிலயோ, அதே சமயத்துல அறிவுபூர்வமான விஷயங்கள் யோசிக்கும்போது சம்டைம்ஸ் லாஜிக்கல யோசிக்க தேவையில்ல. சம்டைம்ஸ் லாஜிக்கல யோசிச்சே ஆகணும். அப்படிங்கிற 2 இடத்துலயுமே நம்ம புத்தியும் மனசும் நம்மள குழப்பம்னா, குறைஞ்சபட்ச நியாயத்துக்கு கொஞ்சம் நம்ம யோசிக்கணும்னா, எப்பயுமே சுயநலமாவே யோசிச்சுட்டு, அத நான் கரெக்ட்டா யோசிச்சேன் அப்படின்னு சொல்றது, இல்ல நான் எப்பயுமே சரியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றது, அது டாக்ஸிக்கோட உச்சம். அவ்வளோதான். தேங்க் யூ கைஸ்.